வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7279487335. விருப்பமில்லாத பெண்ணையோ ஆணையோ கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தால் இது போன்ற விபரீதங்கள் தான் நடக்குமோ என இந்த இளம்பெண் செய்த காரியத்தை பார்த்து பலரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார்களாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள கூரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். இவரது மகன் ராம்குமார் என்பவருக்கும் ஜோக்கிரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த சுஜாதா என்ற பெண்ணுக்கும் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு திருமணமானது. இவர்களது வாழ்க்கையில் மாதங்கள் தான் ஓடியதே தவிர இருவரது மனமும் பொருந்தவில்லை. குறிப்பாக சுஜாதா அவரது கணவர் ராம்குமாரை கண்டாலே கரித்து கொட்டி உள்ளார். கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என தொட்டதற்கெல்லாம் நித்தமும் சுஜாதா சண்டை இழுக்க மனைவிக்கு என்னதான் பிரச்சனை என ராம்குமார் வெளியில் விசாரிக்க ஆரம்பித்தார். அப்போது பேரிகை பகுதியைச் சேர்ந்த கணேஷ் என்ற இளைஞரை பள்ளி பருவத்திலிருந்தே சுஜாதா காதலித்து வந்ததாக அரசல் புரசலாக பலர் கூறியுள்ளனர். ஆனாலும் நம்பாத ராம்குமார் நேரடியாக மனைவியிடமே கேட்டுவிடலாம் என கணேஷ் குறித்து விசாரித்தார். 6 ஆண்டுகளாக கணேஷை தான் காதலித்தது உண்மைதான். தனது பெற்றோரின் வற்புறுத்தலின் பேரில்தான் உங்களுக்கு கழுத்தை நீட்டினேன். விருப்பப்பட்டு திருமணம் செய்யவில்லை என குண்டை தூக்கி போட்டுள்ளார். அதற்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என சகஜமாக எடுத்துக்கொண்ட ராம்குமார் மனைவியுடன் சண்டை எதுவும் போடாமல் நல்ல முறையில் தான் வாழ்ந்தார். இதனிடையே ராம்குமாருடன் சிறிய சண்டை ஒன்று ஏற்பட இதுதான் நல்ல சான்ஸ் என்பது போல் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கோபித்துக் கொண்டு காதலன் கணேசனுடன் சென்றார் சுஜாதா. அப்போதும் விடாத சுஜாதாவின் பெற்றோர் மகளை தேடி பிடித்து புத்திமதி கூறி மீண்டும் ராம்குமாருடனேயே வாழ வைத்தனர். வீட்டுக்கு வந்த சுஜாதா தனது பெற்றோர்தான் காதலை புரிந்து கொள்ளவில்லை, நீங்களாவது புரிந்து கொண்டு தன்னை கணேஷுடனே அனுப்பிவிடுமாறு கெஞ்சியுள்ளார். ஆனால் ராம்குமாரோ ஊர் உலகம் தன்னை மதிக்குமா என கூறி மனைவியை தடுத்துள்ளார். இதையடுத்து வேறு வழி இல்லாமல் நாட்களை ஓட்டிக்கொண்டிருந்தார் சுஜாதா. ஆனாலும் ஆத்திரமடங்காத சுஜாதா கணவரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டினார். அதன்படி தனது காதலன் கணேஷ் மற்றும் அவரது நண்பர் மோகன் ஆகிய இருவரையும் இரவு 11 மணி அளவில் தனது வீட்டுக்கு வரவழைத்துள்ளார். காதலி போட்டுக் கொடுத்த ஸ்கெட்சின் படியே உள்ளே நுழைந்த கணேஷ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ராம்குமார் முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி உள்பாவாடையின் நாடாவை எடுத்து கழுத்தில் இறுக்கி உள்ளார். அப்போது கத்த முயன்ற ராம்குமாரின் வாயை மோகன் மூட அருகே கிடந்த கடப்பாறையை எடுத்து ராம்குமாரின் தலையில் ஒரே போடு போட்டு கழுத்திலும் குத்தினார் காதலன் கணேஷ். இதில் ராம்குமார் உயிரிழக்க அவர் படுத்திருந்த தலையணை முழுவதும் ரத்தமாக வெளியேறி கிடந்தது. காதலனையும் அவரது நண்பரையும் நேக்காக தப்பிக்க விட்டுவிட்டு ஐயோ என் கணவர் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரே என்ன ஆச்சோ என விடிந்தும் விடியாமலும் நீலி கண்ணீர் வடித்தபடி சுஜாதா போட்ட நாடகத்தின் பின்னால் பெரிய சதியே உள்ளது என்பதை அறியாத அக்கம் பக்கத்தினர் அனைவரும் ஓடி வந்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாகரசம்பட்டி போலீசாரிடம் சுஜாதா முன்னுக்கு பின் முரணாக உளறி கொட்டினார். ஆனாலும் விடாமல் துருவி போலீசார் விசாரிக்க இனி எதையும் மறைக்க முடியாது போல் என காதல் கதை முதல் கணவரை முடித்த கதை வரை அத்தனையையும் ஒன்று விடாமல் கக்கினார் சுஜாதா. இதையடுத்து காதலன் கணேசன், நண்பர் மோகன் மற்றும் சுஜாதா ஆகிய 3 பேரையும் கம்பி எண்ண அழைத்துச் சென்றனர் போலீசார். ராம்குமாரின் உறவினர்கள் அனைவரும் அவரை இழந்த துக்கத்தில் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்க காதலனோடு சேர்ந்து கணவர் கதையை கனகச்சிதமாக முடித்த சுஜாதாவும் காவல் வாகனத்தில் ஏறும்போது கண்ணீர் வடித்தார். பக்காவாக பார்த்து மாஸ்டர் பிளான் போட்டும் தொக்காக மாட்டிக்கொண்டோமே என விரக்தியோ என்னவோ. வலியற்ற
தேவையற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.